ஓ, அடுத்த ஆடியோ லான்ச் அங்கே இருக்குது, ட்ரெய்லர் லான்ச் இங்கே இருக்குது. அதுக்கான கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மேடம்கிட்ட என்ன கேட்டேன், உங்கள் வெயிட் என்னன்றது நான் அவங்கள்ட்டே கேட்டேன். ஆமாம், அவங்க ஹீரோ கிட்ட தானே கேட்டேன். அவங்களுக்கு அது காண்டாயிட்டு இருக்கு. அதுக்கு எது காண்டா அவங்களுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டா அவங்க கூட கேட்டிருந்தா கூட காண்டா இருக்காது சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நீ வந்து ஹீரோ கிட்ட கேட்ட அவனே ஒரு புது நடிகர், அவரு நான் பதில் சொன்னாரு. அவன் அது பதில் சொல்றதுக்குள்ள தானே இந்த பொம்பளை வந்து எப்படி நீ கேட்கலாம், அந்த வெயிட் நீ பற்றி ஏன் வெயிட் கேட்டா என்னங்க, வெயிட்னா எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் என்ன வேற ஏதாவது தப்பா கேட்டேனா? பாடி ஷேமிங் பண்ணீங்க சார், நீங்க பாடி ஷேமிங் தான் பண்ணீங்க. நீங்க அவங்க சொன்னாங்க பாடி ஷேமிங் தான் சார் பண்ணீங்க. ஏன் சார் வெயிட்லாம் இது பண்ணி கேட்குறீங்க? வெயிட் எவ்வளோ? 58, 68, 78, 28 ஏதாவது அவங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு பாடி ஆனா நீ யோசிச்சு பாருங்கள, சும்மா இது சொல்றேன், தப்பா கூட இருக்கலாம் மேபி. என்னது? அதே இடத்துல ஒரு பையன் இருந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். ஆயிருக்காது. பசங்கன்னா நான் கேவலமா அப்படின்னு கூட கேட்பாங்கல்ல சார் சில பேர். ரைட்டு ரைட், அதுதான் வந்து அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஏன் முடிஞ்சா ஹீரோ கிட்ட கேளுங்களேன், ஹீரோயின் கிட்ட கேக்குறீங்க, இடுப்பு சரியா இல்ல, முகரக்கட்டை அப்படி இருக்கு. ஆமா சார், ஆமா, நீங்க ஒரு பட்சமா இது பண்ண கூடாது. நீங்க அந்த சைடும் கேட்டிருக்கணும்ல, இவங்களை கலாச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் எவ்வளவு வெயிட்னு கேட்டீங்கல்ல, அப்ப ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோ பத்தி கேட்டிருக்கணும். சண்டை போட்டுருச்சு, அறிவு கேட்டது. அடுத்த ஆடியோ லான்ச் என்ன கேட்க போறேன் தெரியுமா? அது வந்து ஒரு ஹீரோயின் வந்து ட்ரெஸ் போட்டு வந்துருக்குது. ஓகேங்களா, அது படத்துலலாம் நல்லா தான் நடிச்சுக்குது, ஆனா அதை பத்தி நான் கேட்க மாட்டேன். ஆமா தெரியுமே, நீ அந்த இதுல கூட நீ படத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் கேளு. படத்துல போஸ்டருக்கு டைரக்டருக்கு எதுவும் கேட்கல. ஹீரோயின் ரொம்ப என்ன வெயிட்னு இந்த நாய்க்கு ரொம்ப முக்கியம் இப்போ. நீ பெரிய புடிங்க மாதிரி பேசுற, நீ கூட தான் இப்ப அந்த மேடம்கிட்ட ஆசைப்படுறேன்னு சொன்ன. நடிக்க ஆசைப்படுறேன்னு அதுதான் இந்த பிரஸ் அண்ட் மீடியாவே ஒரு நல்ல விஷயத்த கூட அவங்க கான்ட்ரோவர்ஷியலா மாத்துறாங்க. அதுதான் சார் உங்க திறமை. அந்த ட்ரெஸ்ஸோட விலை என்ன சார்? படத்தை பத்தி கேட்கவே மாட்டீங்களா நீங்க? இல்ல, ஹீரோயின் என்ன வெயிட், என்ன ட்ரெஸ் விலை என்ன, மேக்கப் கிட் என்ன, லிப்ஸ்டிக் என்ன, நேக் பாலிஷ் என்ன, அந்த மாதிரி. ஆமா ஆமா. டேய், இவனுக்கு யாரா இவன்? பிரஸ் மீடியா மாதிரி தெரியல, உங்களை பார்த்தா ஏதோ ஃபேன்சி ஸ்டோர்ல வேலை செய்யற ஒரு மாதிரி தெரியுது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான்.